1940 1980 பிறந்தவர்கள் அனுபவித்த மறக்க முடியாத அனுபவங்கள். அது ஒரு கனா காலம். 6 மணி சங்கு, 10 மணி சங்கு, 1 மணி சங்கு, 5 மணி சங்கு, 8 மணி சங்கு. சங்கு ஊதலை கேட்டு நேரம் தெரிந்து கொண்ட காலம். மணிக்கூண்டு கடிகாரத்தை பார்த்து நேரம் காலம் தெரிந்து கொண்ட காலம். கை கடிகாரம் அரிதாக இருந்த காலம். கை கடிகாரம் கட்டியவர்களை வசதி படைத்தவர்களாக பார்த்த காலம். கை கடிகாரத்தை தினமும் கீ கொடுத்து வைண்டிங் செய்து நேரம் பார்த்து அதனை பொக்கிஷமாக வைத்திருந்த காலம். நாட்டு ஓடு வீடுகள், அதன் நடுவில் முற்றம். மழை பெய்தால் குற்றால அருவி போல் கொட்டும் காலம். பெரிய கூட்டு குடும்பங்கள், ஓயாத பிள்ளைகள் சத்தம். சாணி தரையில் தவழ்ந்து நகர்ந்த சிறு குழந்தைகள். பிள்ளைகள் நிறைந்த சலசலப்பான வீடுகள். பிள்ளைகள் எல்லாம் வீட்டின் நடுக்கூடத்தில் ஒன்றாக விளையாடி கதை பேசி பாய் விரித்து 7:30 மணிக்கெல்லாம் தூங்கி காலை 6 மணிக்கு முன் எழுந்த காலம். வீட்டுக்கு ஒரு மாடு, மாட்டு கொட்டகை. கோணார் கறந்த பாலில் தயிர் உரைக்கு ஊற்றி காலையில் மத்தை வைத்து மோர் கடைந்து திரண்ட வெண்ணையில் நெய் உருக்கிய காலம். வீட்டு முன் பெண்கள் சாணி தெளித்து அதிகாலையில் கோலம் போட்ட நாட்கள். சாணி பூசிய அடுப்பாங்கரை, கரி படிந்த சமயக்கட்டு. சாணி மொழுகி கோலம் போட்ட அடுப்பை தரையில் உட்கார்ந்து ஊதாங்குழாயில் ஊதி புகையுடன் போராடி விறகை பற்ற வைத்து சமையல் செய்த காலம். பெரியவர்களை பட்டப்பெயர் சொல்லி மரியாதையாக கூப்பிட்ட காலம். பிள்ளைக்குட்டிகள் பிறக்கும்போது வீட்டிலேயே பிரசவம். செலவில்லாமல் பிரசவம் பார்த்த காலம். ஒரு குடும்பத்தில் சகஜமாக 8-10 பிள்ளைகள் பெற்றெடுத்த காலம். வீட்டில் பிள்ளை குட்டிகளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஐயங்கடை தெருப்பிள்ளை வைத்தியர் வீட்டுக்கு சென்ற காலம். எல்லாம் பாட்டி வைத்தியம்தான். காது வலி என்றால் மிளகாய் கூட்டில் காய்ந்த நல்லெண்ணெயை காதில் ஊற்றிய காலம். வயிற்றுப்போக்குக்கு கடுக்காயை நீர் கோர்த்து கல்லில் தேய்த்து வழித்து தண்ணீர் கலந்து சங்கில் கொடுத்த காலம். புண், கீரல், காயம், பூச்சிக்கடிக்கு கைவசம் தெரிந்த ஒரே மருந்து சைபால் டப்பா மருந்துதான். குப்புசாமி, கோவிந்தசாமி, அந்தோணிசாமி என்ற எல்லா சாமிகளின் பெயரை வைத்து கூப்பிட்ட காலம். வீட்டிலேயே வடகம் முறுக்கு அச்சில் விரித்த துணியில் பிழிந்து அதனுடன் தாளிக்கிற வடகம் உருட்டி வெயிலில் காய போட்ட காலம். வீட்டில் பச்சரிசி வாங்கி ஊற போட்டு காய வைத்து உலக்கையில் இடித்து முறுக்கு சுட்ட காலம். பூச்சந்தையில் கோடையில் பெரிய குடைமிளகாய், சின்ன குடைமிளகாய் வாங்கி ஈக்கு குச்சியில் குத்தி உப்பு புளிச்ச தயிரில் புரட்டி ஊற போட்டு காய வைத்த காலம். பெண்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கம்பளி நூலினை வாங்கி ஸ்வெட்டர் நெட்டிங் செய்த காலம். பூச்சந்தையில் சேர்கணக்கில் மல்லிகை பூ மற்றும் கனகாம்பரம் வாங்கி வீட்டிலேயே பூ பின்னிய காலம். டெலிகிராம் தந்தி வந்தால் வீடே கூடி என்ன செய்தி வந்துள்ளது என்று ஆர்வத்துடன் கேட்ட சமயம். பொழுதுபோக்கு தாயம் பல்லாங்குழி. சட்டினி, துவையல், குழம்பு, மிளகாய், கொத்தமல்லி அரைப்பதற்கு அம்மி குழவி. தோசை, இட்லி மாவுக்கு ஆட்டுக்கல். தோசை ஊற்றுவதற்கு கல்லில் செதுக்கிய தோசைக்கல். பெரிய திண்ணை வீடுகள். நடந்து செல்பவர்கள் தைரியமாக வீடுகளில் செம்பு தண்ணி வாங்கி குடித்து திண்ணையில் ஓய்வெடுத்து சென்ற காலம். பள்ளிகளுக்கு ஒரு சின்ன மஞ்ச பையில்